இளவரசருக்கு புதுசா கல்யாணம் ஆன மாதிரி காட்டுறாங்க. இளவரசர் கல்யாணம் பண்ண பொண்ண இரக்கமே இல்லாம ஒரு பாதாள குழியில தூக்கி போடுறாரு. கீழ விழுந்த அந்த பொண்ணு அங்க இருக்கிற மலை கிளைகள பட்டு பட்டு எப்படியோ ஒரு வழியா கீழ மயக்கம் அடைஞ்ச நிலையில விழுறா. மயக்கம் அடைஞ்ச பொண்ணு இப்ப சுய நினைவுக்கு வரா. இப்போ குழியில இருந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சத்தமா கத்துறா. ஆனா அதனால எந்த ஒரு பயனுமே இல்ல. வேற வழி இல்லாம ஹீரோயின் குகைக்கு மேல ஏறலாம்னு நினைக்க, குகைக்கு மேல பாசிகளா இருக்கிறதுனால ஏற முடியாம வழுக்கி வழுக்கி அதே இடத்துல வந்து விழுறாங்க. இப்போ வேற வழிய கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அப்பதான் நீல நிறத்துல ஒளி இருக்கிற குகை தெரியுது. ஆனா இங்கிருந்து அந்த பக்கம் போறதுக்கு இடையே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அவங்க கையில இருக்கிற கல்யாண ரிங்க குகை கீழ போட்டுட்டு ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பக்கம் குதிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் கால்ல அடிபட்டு இருந்ததுனால கரெக்ட்டா குதிக்க முடியல. இப்போ பள்ளத்த நோக்கி சறுக்கிக்கிட்டே வரும்பொழுது, ஹீரோயின் ஆடையில இருக்கிற ஒரு கிளிப்ப எடுத்து கீழ சறுக்காம இருக்க முயற்சி பண்றா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பள்ளத்துக்கு மேல ஏறி வரா. இங்க ப்ளூ கலர்ல லைட் மாதிரி கிறிஸ்டல் கல் இருக்கு. இத ஹீரோனி என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெஸ்ஸ கிழிச்சு அதுல அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் கல்ல போட்டு ஒரு லைட் மாதிரி இந்த குகையில பயன்படுத்துறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு தண்ணி குட்டை இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அங்க போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த சமயத்துல மேல பனியில இருந்து உருகுன நல்ல தண்ணிய ஹீரோயினி பார்த்து அத குடிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மேல இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் உருக ஆரம்பிக்குது. அப்போ டிராகன் நெருப்ப கக்கிக்கிட்டு ஹீரோயினிய நோக்கி வந்துகிட்டே இருக்க